எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். பிள்ளைகள் என்று வாழுகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட இருக்க வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் அதான் வேதம் சொல்லுகிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ஆண்டவர் நம்மில் ஒரு கீழ்ப்படிதல் சுபாவம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கீழ்ப்படிதலாக இருக்கணும் என்பதை அநேகர் விரும்பவில்லை. இன்னைக்கு அது விரும்பாத ஒரு காலகட்டத்தில் போயிட்டு இருக்கிறோம். பைபிள் சொல்லுது, ஒரு சொந்த புருஷர்களுக்கு மனைவியான கீழ்ப்படியணும். இன்னைக்கு கீழ்ப்படிதல் உலகத்தில் மாறிக்கிட்டு இருக்கு. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது இன்னைக்கு மாறி அமைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். 2ஆம் வசனத்தை வாசிப்போமாக. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயை கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. தேவன் வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்க, வாக்குத்தத்தம் நம்மிலே நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். அப்பாவை அம்மாவை நல்லா கனம் பண்ண பாருங்க. எனக்கு வயசு வந்துச்சுட்டு நான் அப்பாவோட வளர்ந்துட்டேன், ஆமாம், அப்பாவோட எனக்கு நல்ல அறிவு இருக்குது, நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு நல்ல திறமை இருக்குது. ஏன்னா அப்பா அனுபவசாலின்னு சொன்னாலும் அவருக்கு தெரிஞ்ச அனுபவத்தோடு எனக்கு நிறைய காரியம் தெரியும், என் அம்மாவோட நிறைய காரியம் தெரியும் என்று சொல்லிக்கிட்டு ஒருபோதும் உங்கள் அப்பா அம்மாவுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணக்கூடாது. அவர்கள் சொல்லுவது ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த அறிவு ரீதியிலே அது குறைவாக எண்ணப்பட்டாலும், சரியம்மா சரியப்பா அப்படி ஓகே சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு புரிந்து கொள்ளும் நிலைமைக்கு நேரம் வாய்க்கும் போது, அம்மா இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்மா, அப்பா இப்படி நல்லா இருக்கும்ப்பான்னு சொல்லி அன்பா சில காரியங்களை சொல்லி புரிய வச்சு நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும். அவங்க சொன்னுடனே நீங்கள் எதிராக பேசினால் அவர்கள் மனவேதனைப்படுவார்கள், அவங்க துயரப்படுவாங்க, அவங்க மனம் வேதனைப்படுவாங்க. அது பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு நல்லதல்ல. அவ்விதமான ஒரு வேதனை நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கு ஒருபோது நீங்கள் முன் வரக்கூடாது. உங்கள் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும், உங்கள் வார்த்தைக்கு கனம் கொடுக்கணும், அவங்க சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கனம் கொள்ளலாம் இருக்க வேண்டும்.